ஏங்க என்ன பண்ண போறீங்க? இல்லடி, தங்கச்சி வீட்டுக்கு போறோம், தங்கச்சியை பார்க்க போறோம். சும்மா போக முடியுமா? அதுக்கு எதுக்குங்க பழக்கடைக்கிட்ட வந்து நிக்கிறீங்க? பழம் வாங்கிட்டு போலான்னு தான். ஏங்க உங்க தங்கச்சிக்கு பழமே பிடிக்காது, நொறுக்கு தீனி தான் பிரியப்பட்டு சாப்பிடுவா. அப்ப அதை வாங்கிட்டு போக வேண்டியதானே? பழக்கடையில வந்து நிக்கிறீங்க. அவளுக்கு பழம் பிடிக்காதம்மா, நொறுக்கு தீனி தான் சாப்பிடுவா. ஆனா உங்க வீட்டாளுங்கலாம் பழம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, நொறுக்கு தீனிலாம் வாங்கவே மாட்டாங்க. அப்ப நம்ம இதை தானே வாங்கிட்டு போகணும். அதை வாங்கிட்டு போனா ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஏங்க நீங்களே இப்படி நினைக்கிறீங்களே, அப்போ அவங்க வீட்டில் நினச்சி பாருங்க. நம்ம வீட்டில் நொறுக்கு தீனியே தின்னு பழக்கப்பட்டவ அங்கே போய் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுவாளா? சாப்பிட மாட்டாள்ல. அவங்களும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம போகும்போதாச்சும் அதை வாங்கிட்டு போனால் தானே அவள் பிரியப்பட்டு சாப்பிடுவா. நம்மளும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிட்டு போனால் பாவங்க, அவளுக்கு பிடிச்ச மாதிரி எப்போ தான் சாப்பிடுவா? அவங்களுக்கு பிடிச்சதே தானே இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு நாளைக்காச்சும் இவளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடட்டுமே, அதை நம்ம வாங்கி கொண்டு கொடுக்கலாம்ல. ஆமா, அதுவும் கரெக்டு தான். சரி, நம்ம போய் நொறுக்கு தீனியே ஒரு கட்டப்பை நிறைய வாங்கிட்டு போயிடலாம். ரொம்ப சந்தோஷப்படுவா. என்னண்ணே அதுக்குள்ளேயும் கிளம்புறீங்க? இப்பதானே வந்தீங்க. இல்லம்மா, ஒரு வேலை விஷயமா வந்தோம். அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் நாங்க வர்றோம். இன்னொரு நாள் வந்து இருந்து 6 முறை சாப்பிட்டுட்டே போறோம். ஆமாம் நாத்தனாரே, நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு நமக்கு என்ன, இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு, அவ்வளோதான். நீ நல்லா இருக்கில்ல, அது போதும். அண்ணே எனக்காக இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஃப்ரூட்ஸுன்னு அதை தானே வாங்கி வந்து சாப்பிட்றாங்க. அதை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அதை எப்படின்னு நான் சாப்பிட முடியும்? எனக்கு நொறுக்கு தீனினா வேணும்னு கேட்டால் அதெல்லாம் உடம்புக்கு நல்லதே இல்லை, கொழுப்பு ஏறும், அப்படி இப்படின்னு வாங்கியே தர மாட்டேங்கிறாங்கண்ணே. பத்தியா, நீ ஒரு கட்டப்பி நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். யாருமே தர மாட்டாங்க, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. போன தடவை வரும்போது பழமாக வாங்கிட்டு வந்தியா? நான் சாப்பிடவே இல்லை, மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நமக்கு எது பிடிக்கும்னு அண்ணனுக்கு தெரியும், ஆனால் வாங்கிட்டே வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணி. பார்த்தீங்களா, இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷண்ணே. தேங்க்ஸ் அண்ணி. பார்த்திக்கலாங்க, இப்போ தெரியுதா? அதுக்கு தான் சொன்னேன், நம்ம பொண்ணு என்ன பண்ணால் சந்தோஷப்படுமோ அதை தான் செய்யணும். நம்ம அடுத்த வீட்டுக்கு கட்டி கொடுத்துட்டோமே அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு பிடிச்சதே கொண்டு போய் திணிக்கக்கூடாது. நம்ம பொண்ணு மனசுலையும் என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல. ஆமாம்மா, நீ சொல்றதும் கரெக்டு தான். என் தங்கச்சிய நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. பின்ன ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தெரியாதா? என்ன நாத்தனாரே, நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாங்க, நீ 100க்கு 100 கரெக்டாக சொன்னீங்க.